Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான அடை தோசை கூடவே அதற்கு இணையான இஞ்சி துவையல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே அடை தோசை அப்படினாலே சில பேருக்கு பிடிக்காது. காரணம் அது ரொம்ப அப்படியே திக்கா இருக்கும். ஒரு மாதிரி அந்த பருப்புனுடைய பச்சை ஸ்மெல் அப்படியே வரும். சில பேருக்கு சாப்பிடுறதுக்கு பிடிக்காது. ஆனா நான் இன்னைக்கு இதல சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லிருக்கேன். அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்ட்டா செய்து பாருங்க. அடை தோசை உங்க வீட்ல நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியா நல்ல வாசனையாவும் வரும். நல்ல சாப்பிடுறதுக்கு சுவையாவும் இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவுக்கு, அதாவது நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் பயன்படுத்துறேன். 1 கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி, நம்ம பொன்மணி அரிசி இட்லிக்கு பயன்படுத்துவோம்ல, அந்த அரிசி தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்கேன். சாப்பாட்டு அரிசி இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கணும். இப்போ இத இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை நல்லா கழுவிடுங்க. அதுக்கு அப்புறமா மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 3 ல இருந்து 4 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற விட்டுருவோம். அடுத்ததா இன்னொரு பாத்திரத்துல எந்த கிளாஸால அரிசி எடுத்தனோ அதே கிளாஸால 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு, அடுத்ததா 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு, அடுத்ததா 1/4 கிளாஸ்க்கு குறைவாகவே, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அடுத்ததா 1/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் கூட, அதாவது 1/4 கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் மேல கடலைப்பருப்பு. ஏன்னா கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிறம் கிடைக்கும், நல்ல ஒரு சுவையும் இருக்கும் அந்த அடைக்கு. அதுக்காக தான். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த பருப்பு எல்லாத்தையுமே ஒரு முறை கழுவிடலாம். அடுத்ததா மறுபடியும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதையும் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா 1 மணி நேரம் கழிச்சிட்டு இதை நீங்க செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும். இல்ல மறந்துடுவீங்க அப்படின்னா கூடவே ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஒரு 4 மணி நேரம் கழிச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துங்க. காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துங்க. இப்போ பாருங்க பருப்பு அரிசி எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பேட்சா அரைக்க போறேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கணும். அதுதான் அடையில ஒரு ப்ளஸ்ஸே. ரொம்ப நைஸா அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கல்லு மாதிரி அடை வரும், ஒரு மாதிரி மண்ணு மாதிரி இருக்கும், ஒரு சுவையும் இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பா அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ அரைச்சதை வேற ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம பருப்பையும் சேர்த்துக்கலாம். இது நீங்க எல்லாத்தையுமே கிரைண்டர்ல மொத்தமா போட்டு கிரைண்டர்ல அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பருப்பு அரைக்கும் போதும் ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இப்போ இதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ இதை ஒரு 2 மணி நேரமாச்சும் புளிக்க வைக்கணும். 2 மணி நேரமாச்சும் புளிக்க வச்சாதான் அடை அந்த மண்ணு மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்டா கிறிஸ்பியா இருக்கும். அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், கல்லு மாதிரி இருக்காது. உதாரணத்துக்கு நீங்கள் இது நைட் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் அரிசியை ஊற வச்சுட்டு மதியம் கூட நீங்கள் மாவு அரைச்சிட்டு, அதாவது ஒரு 2 மணி நேரத்துல 4 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக புளிக்க வைக்கலாம். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் அது. இப்போ நான் 3 மணி நேரம் விட்டு வச்சிருந்தேன். எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு பாருங்க. இஃப் சப்போஸ் மாவு உங்களுக்கு மீந்துருச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். மறுநாள் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அதுவும் நல்லா சூப்பராகவே இருக்கும். ஆனால் வெங்காயம் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்காம பிளைன் மாவாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கங்க. அடுத்ததா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. ஏன்னா அப்பதான் நல்லா மெலிசா தேய்க்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். இல்லைன்னா நீங்க என்னதான் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு மாதிரி அடை தோசை ஊற்றும் போது ரொம்ப மெல்லியதா வராது, கொஞ்சம் திக்கா வரும். அதுக்காக தான். இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுங்க. இந்த அடை தோசையை நான் இன்னைக்கு 2 விதமா செய்ய போறேன். இது அதனால மாவு கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன் வேற ஒரு பவுல்ல. இப்போ இதுல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை சேர்க்க போறோம். அடை தோசை அப்படின்னாலே கொஞ்சமா முருங்கைக்கீரை சேர்த்து செய்து பாருங்க, அவ்வளோ ஒரு ருசியா இருக்குங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷானது சேர்த்துக்கிறேன். கூடவே அதே அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துங்க, இன்னும் நல்ல சுவையா இருக்கும். நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்குங்க. முருங்கைக்கீரை சேர்த்துட்டாலே உடனே தோசையை ஊற்றிடணும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஆக ஆக கசப்பு தட்டும். தோசைகள்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்துட்டு உடனே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்குள்ளே தோசை ஊற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ அந்த பருப்பு வந்து வாயு பிடிக்கும்ல, அதனால கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி அந்த பிளைன் மாவுலையும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அடை தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பிளைன் அடை தோசை ஊற்றுவோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா துடைச்சிட்டு அழகாக மெலிசாக வரும், ரொம்ப அருமையாக வரும் இந்த மெத்தடில். அதுமாதிரி கரண்டி இந்த மாதிரி ஃப்ளாட்டான கரண்டி இருந்ததுன்னா யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்லா அழகாக மெலிசாக தேய்க்கிறதுக்கு வரும், நல்லா மொறுமொறுன்னு. கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்ல மொறுமொறுன்னு நல்ல அடிப்பக்கம் அழகாக சிவந்து வருது பாருங்கள். இது அப்படியே நம்ம திருப்பி போட்டுற வேண்டியதான். கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் இருந்தாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்ல மொறுமொறுன்னு நல்ல அழகாக சிவந்து பொன்னிறமாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த அடை தோசை. சாப்பிட சாப்பிட நல்லா இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா இறங்குன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நல்ல ஒரு ஹெல்தியான முருங்கைக்கீரை அடை தோசை பார்க்கலாம். அதுவும் அதே தான். இது வந்து அந்த முருங்கைக்கீரை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக வரும், அவ்வளோதான். ரொம்பலாம் திக்காக வரணும்னு கிடையாது. இதுலேயும் நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். பாருங்கள் நல்லா சிவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இது அதை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்கீரையினுடைய அந்த மனமும் சுவையும் அப்படியே செய்யும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இதற்கு சூப்பரான ஒரு இஞ்சி துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் வந்து நிறைய சேர்த்துறாதீங்க, ஆனால் சேர்க்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காது. சேர்த்திங்கன்னா தான் சுவை நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட்டாக அப்படி பொன்னிறமாக வந்த பிறகு வரமிளகாய் ஒரு 10 போல், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 8லேருந்து 10 போல் சேர்த்துக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி வறுத்துட்டு கருவேப்பிலை நிறம் மாறாமல் அப்படியே நம்ம அந்த எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துட வேண்டியதான். இப்போ இதே எண்ணெயிலே நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா கழுவிட்டு தோல் நீக்கிட்டு மறுபடியும் கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த இஞ்சி வந்து நல்ல நிறம் மாறி அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்து வர்ற அளவுக்கு வதக்கி விடணும். அப்போ தான் அந்த இஞ்சினுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு அந்த இஞ்சி துவையல் வந்து நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த புளியை மட்டும் அப்படியே எடுத்து போட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுருங்க. அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும், புளி தண்ணி தனியாக. இப்போ ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம அந்த மிளகாய் வறுத்து வச்சிருந்தால அதை சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறகுறப்பாக முதல்ல அரைச்சிக்கிங்க. அடுத்ததான் நம்ம இஞ்சி வறுத்து வச்சிருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கணும். கூடவே அந்த புளி தண்ணீரும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா இந்த மாதிரி அப்படியே நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து லைட்டாக அப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. அந்த மாதிரி சேர்த்து செய்யும் போது சுவை வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கலனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா காரசாரமாகவே எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். அப்படின்னா அந்த இஞ்சினுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு அந்த இஞ்சி துவையல் நல்லா செய்யும்போது வீடே மணக்கும், சுவையாக இருக்கும். இஞ்சி துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் 1 வாரம் வெளியிலே வச்சிருந்து சாப்பிட்லாம். தயிர் சாதம் சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு, ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலாக இருக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகிடும். முக்கியமாக அடை தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது சில பேருக்கு அடை தோசை சாப்பிட்டேன்னா எதுகழிச்சு வரும். ஆனால் இந்த இஞ்சி துவையலோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூட தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு காலை நேர பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சொல்லலாம், இல்லைனா ஒரு நைட்டில் கூட இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.